நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிக முக்கியமான வணக்கமாகிய குர்பானி உத்ஹிய்யா என்று சொல்லப்படக்கூடிய இந்த செயலை அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார்கள். وفي الصحيحين من حديث أنس بن مالك رضي الله عنه قال இந்த ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி மற்றும் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கின்றது. வஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகபிஷைனி அம்லஹைனி அக்ரனைனி ஃபரஐதுஹு வாதிஅன் கதமஹு சிஃபாஹிஹிமா யுஸம்மி வ யுகப்பிரு ஃபதபஹஹுமா பியதிஹி என்று கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வஸல்லம் அவர்கள் கொம்புள்ள 2 கருப்பு வெள்ளை கலந்த நிறம் கொண்ட செம்பரியாட்டை குர்பானி கொடுத்தார்கள். கபிஷைன், கபிஷ் என்று சொன்னால் செம்பரியாடு, அம்லஹைன், அம்லஹ் என்று சொல்லும் போது வெள்ளை மற்றும் கருப்பு படிந்த ஆட்டுக்கு சொல்லுவோம். கூடுதலாக வெள்ளையாக இருக்கும், அதில் சில இடங்கள் கருப்பு நிறத்தில் காணப்படும். அகரனைன், அகரன் அப்படி என்று சொன்னால் கொம்புள்ள என்ற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொம்புள்ள 2 கருப்பு வெள்ளை கலந்த நிறம் கொண்ட செம்பரியாடை குர்பானி கொடுத்தார்கள். ஃபரஐதுஹு வாதிஅன் கதமஹு சிஃபாஹிஹிமா அவ்விரண்டையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுக்கும் போது தங்களுடைய காலை அவற்றின் பக்கவாட்டில், கழுத்தின் பக்கவாட்டில் வைத்துக் கொண்டு அறுத்தார்கள். யுசம்மி, அப்படி அறுக்கும் போது அல்லாஹுடைய பெயர் சொல்லி அறுப்பார்கள். பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தை சொல்லி அறுப்பார்கள். வயுகப்பிரு, அதே போன்று தக்பீர் சொல்லுவார்கள். அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார்கள். ஃபதபஹஹுமா பியதிஹி, அதே போன்று நபி அவர்கள் தங்களுடைய 2 கரங்களாலேயுமே அவர்கள் அறுத்தார்கள். தங்களுடைய கரத்தாலேயே அதனை அறுத்தார்கள் என்று அந்த ஹதீஸிலே பதிவாகி இருக்கின்றது.